எனக்கு எந்த நேர்த்திக்கடனும் கிடையாது. மொட்டை போடுவதற்காக நான் வரவில்லை. பரீட்சையில பாஸ்போர்ட் முருகா என்று கேட்பதற்கு வரவில்லை. தேர்தலில் நிறைய இடங்களை எனக்கு வாங்கித்தா என்று கேட்க வரவில்லை. அல்லது அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதற்கு நான் வரவில்லை. எமது முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது, அதை பார்க்க வந்தேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் போகர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். வாரிசுகள் அப்படின்னா ஆண்ட பரம்பரை என்கிற வாரிசு அல்ல, தமிழர் பரம்பரை என்கிற வாரிசு. அந்த உணர்வோடு இன்றைக்கு நான் 4 மணிக்கே எழுந்து முதல் பூஜை 5:30 மணிக்கு, அப்பதான் நீங்க சாமியை ஃப்ரீயா பார்க்க முடியும்ட்டாங்க. முதல் முறையாக அவரை மிக அருகிலே அமர்ந்து நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க நேருக்கு நேராக அமர்ந்து அவரை தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதனால் இங்கே 9 மணிக்கு என்னால் வர முடியல. அவருக்கு பிச்சைமத்துக்கு ரொம்ப சந்தோஷம்தான். 9 மணிக்கே வரக்கூடாது, ஒரு 11 மணிக்கு தான் வரணும்னு எதிர்பார்த்தார். 11 மணிக்கு வந்தால் தான் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சேருவாங்க. 9 மணிக்கு வந்துட்டா இவர் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுவார், அது சரியா வராதுன்னு அவர் நினைச்சார். முருகன் அவருக்கு அருள் புரிந்திருக்கிறார், பழனி ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு பழனி ஆண்டவரை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அதைவிட என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். உழைப்பதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை, ஒடுக்கப்படுவதற்காக மட்டுமே நாம் பிறக்கவில்லை. நாம் இந்த அரசியல் களத்திலே அடியெடுத்து வைத்த போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது. ஆனால் அதை அவ்வளவு இலகுவாக எட்டி பிடித்து விட முடியாது.